இப்போ சப்போஸ் வந்து லென்த்தா அட்டென்ஷன் தமிழ் தாய் வாழ்த்து. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே என்ற பாரதியின் வரிகளோடு கர்ம வீரர் காமராசர், தன்னலமற்ற தலைவர், கருப்பு காந்தி என்றெல்லாம் போற்றப்பட்ட நம்முடைய காமராசர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக இன்று நாம் கொண்டாடுவதற்காக அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்நிகழ்வின் முதல் நிகழ்வாக வரவேற்பு, வந்தோரை வரவேற்கும் தமிழகம். தமிழ்நாட்டிலே பிறந்து வரவேற்புரைக்காக வரவேற்புரை வழங்குவதற்கு நம் பள்ளியின் மூத்த உதவி தலைமை ஆசிரியர் திருமதி ஜெயலட்சுமி அவர்களை வருக வருக என அன்புடன் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் பிற ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் காமராசர் பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாட தலைமையேற்று நடத்தும் பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழம்மா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய தமிழ் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் மகிழ்முற்றம் மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளும் மற்றும் காமராசர் பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாட உதவி புரிந்த நம் பள்ளியினுடைய என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் திருமதி உஷா மிஸ் அவர்களுக்கும் மற்றும் துணையாக நின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம் பள்ளியினுடைய மாணவிய செல்வங்களாகிய காமராசர் அவர்களினுடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடக்கூடிய இன்றைய நாளில் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்த இனிய நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்கிய உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பாராட்டுக்கள். தலைமை உரையாற்ற நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நம் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கு காலை வணக்கம். மாணவ செல்வங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவதற்காக இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். நிறைய விஷயங்களை நம்ம பிள்ளைகள் பேசுறதை கேட்கலாம். நிறைய பேர் வெயிலில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இப்போ உட்காந்த பிறகு தான் நான் ஏற்கனவே இந்த இடத்துல ஃபுல்லாக பந்தல் போடுறதுக்கு கேட்டிருக்கிறேன். அது விரைவில் வரணும். இப்போ உங்களை வெயிலில் பார்க்கும்போது இன்னும் அதுக்கு நான் விரைந்து செயல்படணுன்ற எண்ணம் அதுதான் ஓடிட்டுருக்கு. ஒரு செயல்பாடு நம்ம செய்யறத பொறுத்து தான் இருக்குது. ஒரு படிக்காத மேதையோட பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடுறோன்னா அப்போ அவரோட செயல் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவரோட திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். என்ன திட்டங்கள்னா, முதல்ல கல்விக்கு கொடுத்துருந்தாங்க, இலவச கல்வி. அதுக்கப்புறம் காலை உணவு, சிற்றுண்டி எல்லாமே அவர் தான் முதல்ல ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு என்னென்னா நிறைய அணைக்கட்டுகள் கட்டியிருப்பாங்க.
அது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கி தந்தது. ஸோ அவரோட செயல்பாடு, அவரோட உழைப்பு தான் அவரை வந்து இந்த இடத்துல நம்ம கொண்டாடுவதற்கு முழு காரணமாக இருந்திருக்கு. இதை வந்து ஒரு சிந்தித்து நீங்களும் என்ன பண்ணோம், நம்மளோட செயல்பாடு அடுத்தவங்க பேசுகிற மாதிரி இருக்கணும், நல்ல விதமாக பேசுகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும். நிறைய நிகழ்ச்சிகள் இருப்பதால் என்னோட உரையை வந்து விரைந்து முடித்துக் கொள்கிறேன். இதில் ஒரே ஒரு சின்ன ஆப்ஷன், வெயில் இருக்கு, கொஞ்சம் கஷ்டம்தான், யாருக்கு முடியலையோ அவங்க கேட்டுட்டு வந்து நிழலில் உட்காந்துரு. இந்த குறிஞ்சி முல்லை மருதம் லீடர்ஸ் வந்து இங்கே நின்று கொஞ்சம் எல்லாரையுமே பார்த்துக்கணும். நீங்கள் போய் ஒன்றா சேர்ந்து பேசிட்டு இருக்கக்கூடாதுங்க. ஒரு 2 நாளாக அந்த குழு தலைவருங்க என்ன பண்ணாங்கன்னா, 2 நாளாக எக்ஸாம் முடிஞ்சு மதியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கொண்டு வரதுக்கு நிறைய உதவி பண்ணாங்க. அந்த மாணவிகளுக்கு இந்த இடத்துல நான் வாழ்த்து சொல்லிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். அன்பு குழந்தைகளே, இந்த இனிமையான நிகழ்விற்கு சூரிய பகவான் கொஞ்சம் கருணை காட்டுவார், கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் சூரிய பகவான் கொஞ்சம் அவருடைய தாக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவார், நம்புவோம். சரியா? ரொம்ப முடியாதவங்க இங்கே வந்து உட்காந்துக்குங்க. அம்மா சொன்ன மாதிரி நிகழ்ச்சிக்குள்ள செல்லுவோம். எஸ் கனிமொழி 11th ATC உங்களோடு உரையாட வருகிறார். தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ்த்தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நெற்றி கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நங்கீரர் வழியில் வந்த நடுவர் அவர்களே, மரத்தின் வேர் போல் இருக்கும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களே, அதன் கிளைகளாக இருக்கும் ஆசிரிய பெருமக்களே, அதன் இலைகளாக இருக்கும் அன்பிற்கினிய மாணவி செல்வங்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, ஆன்றோர்களே சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் எஸ் கனிமொழி. நான் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று என்ன நாள் தெரியுமா? நாம் காமராசரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். கர்ம வீரர், படிக்காத மேதை, ஏழைகளின் பங்காளர், கருப்பு காந்தி, கிங் மேக்கர் என பலரால் போற்றப்படும் கர்ம வீரர் காமராசரை பற்றி பேச வந்துள்ளேன். விருதுப்பட்டி என்று அப்பொழுது அழைக்கப்பட்ட விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவர் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர், ஆனால் ஏற்றம் பல கண்டவர். மக்கள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும், கல்விதான் நாட்டையும் வீட்டையும் உயர்த்தும் என பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தினார். இவருடைய தந்தை இவருடைய 6ஆம் வயதிலேயே இறந்தார். குடும்ப வறுமையின் காரணமாக 6ஆம் வகுப்பிலே பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு அவருடைய மாமாவின் துணிக்கடைக்கு வேலைக்கு சென்றார். தீண்டாமை ஒழிப்பு, ஒத்துழையாமை இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். 9 முறை சிறைக்கு சென்றார். கிட்டத்தட்ட 3000 நாட்கள் சிறையில் அடைப்பட்டு கிடந்தார். இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் இந்திய காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக பதவியேற்றார். திட்டத்தை ஏற்படுத்தி அறிவுடன் உயிரையும் ஊட்டினார். தமிழ்நாட்டில் 454 கிளை நூலகங்களை அமைத்தார். தமிழ்நாடு அரசு காமராசரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என கூறி ஆணையிட்டு செயல்படுத்தி வருகிறது. சென்னையில் இவர் வாழ்ந்த வீட்டை நினைவு சின்னமாக ஆக்கியுள்ளது. தமிழக அரசு இவருக்கு நினைவகமும் அனுமதித்துள்ளது. அந்நினைவகத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அணையா விளக்கை ஏற்றி பெருமை சேர்த்துள்ளார். நீதி, நேர்மை, உண்மை, நியாயம் என்பதே இவருடைய தலை சிறந்த பண்புகளாகும். வேளாண்மை துறை வளர பல அணைக்கட்டுகளை உருவாக்கினார். சிமெண்ட் ஆலைகள், முயற்சியும் பயிற்சியும் என் கையில், முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில். பேச்சின் முதலில் வணங்குவது என் வழக்கு, பேச்சின் முடிவில் வணங்குவது என் சிறப்பு. எனது சிற்றுரையை முற்றுரையாக்கி இத்துடன் எனது உரை நிறைவு செய்கிறேன். நன்றி. கனிமொழிக்கு நிஜமா ஒரே ஒரு பின் போட்டு இருந்தா கூட சத்தம் கேட்கும் பொழுது அந்த அளவு அமைதியா இருந்தீங்க. அவளோட பேச்சு அந்த அளவு கவர்ந்துருக்குது. எப்பயுமே பேச்சு போட்டியில பேசுறவங்க அவங்கள மட்டும்தான் பாக்குற மாதிரி வார்த்தைகளை கொண்டு வரணும். அதுக்கு நீங்களும் முயற்சி செய்யணும். வாழ்த்துக்கள் கனிமொழி. தங்கம் நிறைந்த பேச்சு, அதுதான் கனிமொழியின் பேச்சு. பாத்தீங்க இல்லையா? அடுத்ததாக ஒரு கவிதை வாசிப்பதற்காக தர்ஷினி 10th A. வணக்கம். என் பெயர் தர்ஷினி. நான் இப்பொழுது காமராசர் கவிதையை பற்றி கூற வந்துள்ளேன். கள்ளம் இல்லா வெள்ளை மனம், கதிரை அணிந்த கருந்தேகம். கள்ளம் இல்லா வெள்ளை மனம், கதிரை அணிந்த கருந்தேகம்.
சொல்லில் அடங்கா அவர் புகழை சொல்லவும் கேட்கவும் சுகம்தானே. சொல்லில் அடங்கா அவர் புகழை சொல்லவும் கேட்கவும் சுகம்தானே. கல்வி என்ற சொல்லுக்கே கண்ணியம் செய்த பெருந்தலைவர். கல்வி என்ற சொல்லுக்கே கண்ணியம் செய்த பெருந்தலைவர். பள்ளி செல்லும் குழந்தைகளின் பசியை போக்கிய மாமனிதர். பள்ளி செல்லும் குழந்தைகளின் பசியை போக்கிய மாமனிதர். ஆண்டவன் ஆனவன் நீ மாநிலம் ஆண்டவன் ஆனவன் நீ. ஆண்டவன் ஆனவன் நீ மாநிலம் ஆண்டவன் ஆனவன் நீ. கண்கள் திறந்ததனால் ஆண்டவன் ஆனவன் நீ. நன்றி. இனிய உணவாக கவிதை எழுத்த தர்ஷினிக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். ஆர் வினிதா 9th பாட்டு போட்டி. வணக்கம். என் பெயர் ஆர் வினித்ரா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் காமராசர் அவர்களை பற்றி பாடல் பாட வந்துள்ளேன். கண்ணில கண்டா கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே. இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். மதியான சோத்ததான் மறந்து தின்னதில்ல. மதியான சோத்ததான் மறந்தும் தின்னதில்ல. கலர் கலராய் அமிர்தமாக கிடைக்குது சோறு. கலர் கலராய் அமிர்தமாக கிடைக்குது. சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய அனாதி இல்ல. சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய அனாதி இல்ல. சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க ஐயா. சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க. புத்தகத்தோடு ஜாமன்றி புத்தகத்தோடு ஜாமன்றி புதுசு புதுசு திட்டங்களாக புத்தகத்தோடு ஜாமன்றி. என் மனசு குளிர குளிர இப்போ உங்களைத்தான் நான் நினைக்கிறேன். என் மனசு குளிர குளிர இப்போ உங்களைத்தான் நான் நினைக்கிறேன். கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே. இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நானும் ஏழைதான், எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். இனிமையாக பாடல் பாடிய குழந்தைக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக உங்களோடு நாட்டியத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் நம்முடைய பள்ளியின் புதிய மாணவி. இது முதல்ல ஸ்டேஜ் ஏறுறாங்க குழந்தைங்க. இங்கே வந்து நின்னா தான் தெரியும் உங்களுக்கு அந்த பயம் எப்படி இருக்கும்னு, இல்லையா? இந்த குழந்தைக்கு முதல்ல ஒரு பாராட்டு தெரியுங்க. பிறந்து சிறந்த மொழிகளிலே எம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தனுஸ்ரீ. கர்ம வீரர், பெருந்தலைவர், கருப்பு காந்தி என்றெல்லாம் போற்றப்படும் காமராஜர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை சிறையில் அடைபட்டார். காந்திய வழியில் கடமையாற்றிய காமராஜரை 1954இல் அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர். காமராஜர் அவர்கள் பாடுவதற்காக கர்ம வீரர் காமராஜர்
6 to 8ல ஜமீலா 8th C. அதில் தந்தாய் இருக்கும் என் ஆசிரியர்களுக்கும் அதிலேதான் இருக்கும் மாணவர்களுக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஜே ஜமிலா. நான் 8ஆம் நாட்டு காந்தியே. 3 முறை முதல்வரால் வென்றவரே வென்றவரே. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த வல்லரே. திறமைக்கும் நல்லாட்சிக்கும் புகழ் பெற்றவரே புகழ் பெற்றவரே. இம்மண்ணை விட்டு சென்றாலும் காமராஜர் was a great leader. He was born on 15th July 1903 in Virudhunagar. His father's name was Kumarasamy Nadar. His mother's name was Sivagami Ammal. He became Chief Minister of Tamil Nadu in 1954. He started midday meal for children. He started free education for children. கண்ணுல கண்டா கண்ணில் வருதே கர்ம வீரரே எங்கள் காமராசரே. இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைச்ச விதைதானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விதைச்ச விதைதானா நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. தன் வீடு பார்க்காமல் வாழ்வை பார்க்காமல் நாடு முன்னேற நாளும் முடித்தவனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு. இருக்கக்கூடாது. எத்தனை பேரும் இருக்கிறீங்க, ஆனா ஒருத்தர் தானே மேடை ஏறுறீங்க. பதட்டம் இல்லாம. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜா பாய்ஷா பானு. நான் குமரி முதல் இமயம் வரை புகழ் மணக்கும் தமிழ் மண்ணே. கர்ம வீரர் காமராஜர் காலமெல்லாம் ஆம் நெஞ்சே. படிக்காத மேதை என பாரறியும் அறிஞனே. வடிகட்டிய எளிமையோடு வாழ்ந்திட்ட உத்தமரே. காமராஜர் 1903 பிறந்த காமராஜர் ஒரு தொலைநோக்கு அரசியல்வாதி மட்டுமல்ல. இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாநிலத்தின் எதிர்காலம் சட்டமன்றத்தில் உருவாக்கப்படவில்லை, அவர் வகுப்பறையில் தான் உருவாக்கப்படுகிறது என்பதை 70 ஆண்டுகளுக்கு முன்னரே தீர்மானித்து செயல்படுத்தியவர் மகத்தான பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். அவருடைய பிறந்த நாளினை நம்ம இன்னைக்கு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் என்பதில் பெருமகிழ்வு கொள்வோம். நீங்களாம் எதுக்குடா வரீங்க ஸ்கூலுக்கு? படிக்கிறதுக்காக வரும். நம்மளுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக வரும். ஆனா ஒரு காலத்துல பல குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்வதே ஒரு கனவாக இருந்தது. நம்மளுடைய காமராசர் அவர்கள் 6ஆம் வகுப்புக்கு பிறகு படிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. தான் இழந்த அந்த கல்வியை வேற எந்த குழந்தையும் இழக்க கூடாதுன்றதுல உறுதியா இருந்தாரு. அதனாலதான் ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிகளை தொடங்கினாரு. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. கல்வி என்பது பணக்காரர்களுக்கு மட்டும் அல்ல, ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை என்பதை நிரூபிச்சாரு. ஒரு குழந்தையின் கையில் புத்தகம் இருந்தால் அந்த நாட்டின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கணும் நம்பினாரு. அவரிடம் பதவி இருந்தது, அகந்தை கிடையாது. பணம் இல்லை அவர்கிட்ட, செல்வம் இல்லை, ஆனா மக்களோட மனதில் செல்வாக்கு இருந்தது. காமராஜர் அவர்கள்ட்ட நம்ம பெற்றது கல்வியை மட்டும் இல்லை, அவர்கிட்ட நம்ம கத்துக்கிட்டது எளிமை, நேர்மை, கடமை, சேவை, இது போன்ற பல நற்குணங்களையும் தான். இன்னைக்கு நம்மளோட கையில இன்டர்நெட், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு நிறைய வசதி வாய்ப்புகள் பெருகி இருக்கு. அவைகளை சரியான முறையில நம்ம பயன்படுத்தினால் மட்டும்தான் அவருடைய கனவை நனவாக்க முடியும் என்பதை சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ஆழ்ந்த கருத்துக்கள். ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு நடனம்.
பெருமக்களுக்கும் அன்புக்குரிய மாணவ கண்மணிகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் கல்வி வளர்ச்சி நாள் வாழ்த்துக்களை கூறி இதோ என் பாடல். கருப்பு நிலா கருப்பு நிலா நீதான் மறைந்தது ஏன், பகலவனாய் மனதில் நிறைந்தது ஏன். கருப்பு நிலா நீதான் மறைந்தது ஏன், பகலவனாய் மனதில் நிறைந்தது ஏன். கல்வி கண்ணை திறந்து வைத்து அறியாமையை அகற்றிவிட்டாய். ஏழை குடும்பங்கள் வாழ்வினிலே ஒளி விளக்கை ஏற்றி வைத்தாய். 8 திசையாவும் மக்கள் நலன் காத்த காமராசர் நீதானே. கருப்பு நிலா நீதான் மறைந்தது ஏன், பகலவனாய் மனதில் நிறைந்தது ஏன். விருதுப்பட்டி நகரினிலே தமிழ் மகனாய் பிறந்தாயே. நாட்டு மக்கள் மனதில் நீயும் தலைமகனாய் வாழ்ந்தாயே. மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உறங்காமல் உழைத்தாயே. நானிலமே போற்றும்படி திட்டங்களை விதைத்தாயே. வானம் உள்ள காலம் வரலாறும் உனை கூறும். நேர்மையின் முழு தேகமே உனை நாளும் மறவோமே. கருப்பு நிலா நீதான் மறைந்தது ஏன், பகலவனாய் மனதில் நிறைந்தது ஏன். வாய்ப்பளித்த ஆசிரியருக்கு நன்றி. Under 14, Under 17, Under 20 வயசு கீழே 19 வயசு கீழே அதுல நம்ம பிள்ளைகள் வந்து டெனிகாய்ட்ல Under 14, Under 17, Under 19 எல்லாத்துலயுமே வின்னர். தீபிகா, எம் ஸ்ரீமதி 9th, ஆர் லாவண்யா, ஆர் தாரண்யா 10th, ஜே மோனிகா, பி ரித்திகா 11th. இவங்க 3 டீமும் டபுள்ஸ்ல வின்னர். கிளாப் பண்ணலாமே அவங்க. அடுத்து Under 14 சிங்கிள்ஸ் தனியா ஆடுறது அதுல ஜே சோபனா 9th, அவளும் வின்னர். அடுத்து சிலம்பத்துல வந்து பிஜி சாதனா 11th, ஆலிவிதாவா 6th, அலிவதாவா யோகஸ்ரீ 9th. இவங்க 3 பேரும் வந்து வின்னர். நிவேதாவா ரன்னர். ரன்னர்ன்றது என்னன்னா ஃபைனல்ல 2 பேர் போட்டி போடுவாங்க. ஜெயிக்கிறவங்க வின்னர், தோக்குறவங்க ரன்னர். 2 பேருக்கும் சர்டிஃபிகேட் உண்டு. ஜெயிக்கிறவங்க அடுத்து டிஸ்ட்ரிக்ட் போவாங்க. அடுத்து கேரம்ல பார்த்தீங்கன்னா Under 14, Under 19 ரெண்டுத்துல ரன்னர். ரன்னர்ன்றது ஒரு போட்டியில கலந்துன்னு தோக்கிறது தான். ஆனால் டீச்சர் அதில் பேர் எழுதலை. அது ரொம்ப வருத்தத்துக்குரியது. அந்த 2 பசங்க பேரை நான் அப்புறம் யாருன்னு கேட்டு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் செஸ்ல பார்த்தீங்கன்னா Under 14ல ஆர்ஜி திவ்யேஷ் சேனா 8th, 1st place. எம் காவியா 9th, 2nd place. ஒரு நன்றி. உண்மையாவே நன்றி உரை சொல்றதுக்கு ஒரு வருவாங்க. அவங்க யாருன்னு மிஸ் சொல்லிடுவாங்க. பள்ளியின் கல்வி வளர்ச்சி நாளை தலைமையேற்று நடத்தி தந்த நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் வரவேற்புரையாற்றிய நம் பள்ளியின் மூத்த முதுகலை ஆசிரியர் திருமதி டிஜே அவர்களுக்கும் சிறப்பாக தொகுத்து வழங்கிய தமிழாசிரியர் திருமதி டிஜி அவர்களுக்கும் சிறப்பாக பாடல் பாடிய முதுகலை ஆசிரியர் திருமதி மகாமிஸ் அவர்களுக்கும் சிறப்புரையாற்றிய தமிழாசிரியர் திருமதி SR அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கும் நம் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திருமதி VR அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து மன்றங்களின் பொறுப்பாசிரியர்களுக்கும் இத்துணை நேரம் அமைதி காத்திட்ட மாணவ செல்வங்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.